இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜீரா பொலி எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, ரவை, சர்க்கரை, உப்பு, ஏலக்காய். 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. 100 கிராம் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா 75 கிராம் ரவை சேர்த்துக்கணும். இது பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இந்த பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு பூரி செய்கிற அளவு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ஒரு குலாப் ஜாமுன் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பூரியை பெரட்டுற மாதிரி பெரட்டிக்கோங்க. அழுத்திட்டு இது கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ அதை குத்தி விட்டுடுங்க. இந்த ஹோல்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, இது எண்ணெயில் போடும்போது பூரி மாதிரி பொங்கி வரக்கூடாது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரணுங்கிறதுக்கு, கரகரன்னு இருக்கிறதுக்காக நம்ம ஹோல்ஸ் போடுறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிட்டு பூரி பொரிக்கிற மாதிரி 2 சைடும் பரட்டி போட்டு இதை பொரிச்சிடலாம். இது பொங்கி வராது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அங்கங்கே பபிள்ஸ் வந்தால் தப்பு கிடையாது. இதை தனியாக எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 150 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. 100 கிராம் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மிதமான சூட்டில் சர்க்கரை கரைஞ்சாலே போதும். ஜீரா ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்கு ஒரு ஏலக்காயோட விதையை இடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ ஜீரா கொதிச்ச உடனே இதில் நம்ம பண்ணி வச்ச பூரியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 வாட்டி பெரட்டிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிருங்க. சுவையான ஜீரா போலி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.